ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோ யுவர் இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இதில் சில அட்ஜெக்டிவ்ஸை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 8, எல்டர், எல்டஸ்ட், ஓல்டர், ஓல்டஸ்ட். பாருங்கள், சென்டென்ஸ் பாருங்கள். எல்டர் அண்ட் எல்டஸ்ட் ஆர் comparative and superlative of old, used only of persons, not of animals or lifeless objects. They are used for members of the same family. திரும்ப அந்த சென்டென்ஸ் பாருங்க. எல்டர் அண்ட் எல்டஸ்ட் ஆர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஆஃப் ஓல்டு. ஓல்டுனுடைய கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எது அப்படின்னா எல்டர், எல்டஸ்ட். கம்பேரிட்டிவ் வந்து எல்டர், சூப்பர்லேட்டிவ் வந்து எல்டஸ்ட். அதே போல் ஓல்டர், ஓல்டஸ்ட்டுங்கிறதும் சொல்லலாம். திரும்ப அந்த சென்டென்ஸ் பாருங்கள். யூஸ்டு ஒன்லி ஆஃப் பர்சன்ஸ், நாட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது எல்டர், எல்டஸ்ட் யாரை கம்பேர் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பர்சன்ஸ், ஆட்களை கம்பேர் பண்ணும்போது தான் பயன்படுத்துகிறோம். நாட் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்டர், எல்டஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாது. உயிரற்ற பொருட்களை கம்பேர் பண்ணும்போது எல்டர், எல்டஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாது. தே ஆர் யூஸ்டு ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி. அதுவும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்களை கம்பேர் பண்ணும்போது தான் அதை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். மோகன் இஸ் த எல்டர் ஆஃப் த 2 brothers. 2 சகோதரர்களில் மோகன் எல்டர், மூத்தவர். சிவா இஸ் மை எல்டஸ்ட் சன். என்னுடைய மகன்களில் மூத்தவர் சிவா, எல்டஸ்ட் அப்படி கொடுத்துருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் ஆர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஆஃப் ஓல்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓல்டுடைய கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எல்டர், எல்டஸ்ட்னு சொல்லலாம், ஓல்டர், ஓல்டஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் எல்டர், எல்டஸ்ட்டுங்கிறது பயன்படுத்துறது ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்களை கம்பேர் பண்ணும்போது தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கு. லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்டர், எல்டஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் ஆர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஆஃப் ஓல்டு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வைல் எல்டர் இஸ் ஃபாலோடு பை ஆஃப், ஓல்டர் இஸ் ஃபாலோடு பை தேன். எல்டருங்கிறது பயன்படுத்தும் போது எல்டருக்கு அடுத்தாப்பில் ஆஃப்ங்கிற ப்ரிப்போசனை பயன்படுத்தணும். ஓகேயா? ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். மோகன் இஸ் த எல்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது எல்டருக்கு அடுத்தாப்பில் ஆஃப் வரணும். ஆனால் ஓல்டர்னு யூஸ் பண்ணும்போது தான் வரணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஷீ இஸ் ஓல்டர் தேன் ஹர் பிரதர். ஓல்டர் தேன். ஓல்டர் வந்துச்சுன்னா தான் பயன்படுத்தணும், எல்டர் வந்துச்சுன்னா ஆஃப் பயன்படுத்தணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஸ்ரீகாந்த் இஸ் த ஓல்டஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி சிட்டி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் டாக் இஸ் ஓல்டர் தேன் த அதர் ஒன். இப்போ அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இப்படி பண்ணிருக்கு. திஸ் டாக் இஸ் ஓல்டர் தேன் த அதர் ஒன். திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஹவுஸ் இன் த லொக்காலிட்டி. இது வந்து லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணிருக்கு. திஸ் இஸ் த ஓல்டஸ்ட், அதுவும் சூப்பர்லேட்டிவ்ல பயன்படுத்திருக்கு. ஓகே. இன் கலோக்கியல் இங்கிலீஷ் எல்டஸ்ட், ஓல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஆர் ஆஃபன் யூஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 boys, girls, சில்ட்ரன் எக்ஸெட்ரா. கலோக்கியல் இங்கிலீஷ் அப்படின்னா பேச்சு வழக்கில் எல்டஸ்ட், ஓல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட்டுங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக இந்த சூப்பர்லேட் டிகிரியில் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா 3 பேரை கம்பேர் பண்ணும்போது, அல்ல 3க்கு மேற்பட்டவர்களை கம்பேர் பண்ணும்போது தான் அந்த சூப்பர்லேட்டிவ் வரும். ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது கூட இந்த ஓல்டஸ்ட், யங்கஸ்ட் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறாங்க. திரும்ப அந்த சென்டென்ஸ் பாருங்கள். இன் கலோக்கியல் இங்கிலீஷ் ஓல்டஸ்ட், எல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஆர் ஆஃபன் யூஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 boys. 2 பசங்க தான் இருக்காங்க, அல்லது 2 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, அல்லது 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது கூட ஓல்டஸ்ட், யங்கஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க, எல்டஸ்ட்டுங்கிறத பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ் எல்டஸ்ட் பாய் இஸ் அட் ஸ்கூல், த அதர் இஸ் ஸ்டில் அட் ஹோம். இதில் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்டஸ்ட் பாய், மூத்தவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், இன்னொருத்தன் வீட்டில் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்போது 2 பேர் கம்பேர் பண்ணும்போது கூட இந்த சூப்பர்லேட்டிவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு
கொடுத்துருக்கு. ஓகேயா, இது கலோக்கியல் இங்கிலீஷில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அடுத்த பாருங்கள், adjectives ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். டியூ, டியூ டு, owing to. ஃபஸ்ட்டு டியூவை பார்ப்போம். அடுத்த வரி பாருங்கள், அடுத்த லைன் பாருங்கள். டியூ யூஸ்ட் ஆஃப் டைம் கேன் டேக் அன் இன்ஃபினிட்டிவ். டியூங்கிறது டைம் பற்றி குறிப்பிடும்போது அது கூட ஒரு இன்ஃபினிட்டிவ் சேர்ந்து வரும். இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இன்ஃபினிட்டிவ்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்புன்னு என்ன, இப்போ ஒர்க்குன்னு எடுத்துக்குவோம். ஒர்க்குன்னு சொல்லும்போது அது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. ஒர்க்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஒர்க்கிங்கிறது இந்த கண்டினியூஸ் டென்ஸில் வரும். சரியா, ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போது அதனுடைய அந்த ஒர்க்குடைய பேஸ் ஃபார்ம் என்ன, ஒர்க்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னால் டூங்கிற ப்ரிப்போசன் சேர்ந்து வரும்போது அது வந்து இன்ஃபினிட்டிவ் ஆகிடுது. டு ஒர்க் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேயா, இப்போது அந்த டியூங்கிற வார்த்தையோட இன்ஃபினிட்டிவ் சேர்ந்து வரும் டைமோட யூஸ் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் பாருங்கள், த ரேஸ் இஸ் டியூ டு ஸ்டார்ட் இன் 10 minutes. த ரேஸ் இஸ் டியூ டு ஸ்டார்ட்னு சொல்லும்போது டியூங்கிறது அட்ஜெக்டிவ், டு ஸ்டார்ட்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஓகேயா, அதான் மேலே கொடுத்துருக்காங்க அட்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ்ன்ட்டு. பட் இட் கேன் பி யூஸ்ட் அலோன். அந்த டியூங்கிற அட்ஜெக்டிவை தனியாகவும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்கள், த பிளான் வாஸ் டியூ அட் 6. ஓகே, இங்கே டியூ மட்டும் தான் வந்திருக்கு, டூ எல்லாம் வரல, இன்ஃபினிட்டிவ் வரல. ஓகே, இங்கே டியூக்கு அடுத்தாப்பில் டூ கொடுத்துருக்கு, டியூ டூ அப்படி கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ப்ரிப்போசன் அப்படின்ட்டு இந்த டூ வந்து ப்ரிப்போசன் ஆகுது. இப்போ டியூக்கு அடுத்தாப்பில் டூ வந்துச்சு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா ஏ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தமாகுது. ரிசல்ட் ஆஃப்னா காரணத்தினால, விளைவாக அப்படிங்கிற அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஆக்சிடென்ட் வாஸ் டியூ டு கேர்லெஸ்னஸ். ஆக்சிடென்ட் எப்படி ஏற்பட்டது, எதன் காரணத்தினால் ஏற்பட்டது, கவனக்குறைவினால் ஏற்பட்டது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஓவிங் டு மீன்ஸ் பிகாஸ் ஆஃப். ஓவிங் டுனாலும் ஏறக்குறைய அதே அர்த்தம் தான், பிகாஸ் ஆஃப், அதனால், அந்த காரணத்தினால அப்படிங்கிற அர்த்தம் ஆகும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஓவிங் டு எப்படி யூஸ் பண்ணுறது, டியூ டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக பாருங்கள், ஓவிங் டு ஹிஸ் கேர்லெஸ்னஸ் வி ஹேட் அன் ஆக்சிடென்ட். கவனக்குறைவின் காரணத்தினால நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்த லைனை பாருங்கள், டியூ டு ஷுட் பி ப்ரிசீடட் பை சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். டியூ டுக்கு முன்னால் சப்ஜெக்டும் வெர்பும் வரணும். மேலே கொடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஆக்சிடென்ட் வாஸ் டியூ டு கேர்லெஸ்னஸ். டியூ டுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வாஸுங்கிற வெர்ப் இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டியூ டு ஷுட் பி ப்ரிசீடட். ப்ரிசீடட்னா டியூ டுக்கு முன்னால் சப்ஜெக்டும் வெர்பும் வரணும். பட் இங்கிலீஷ் பீப்புள் ஆர் கேர்லெஸ். ஆனால் இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அண்ட் ஆஃபன் பிகின் எ சென்டென்ஸ் வித் டியூ டு இன்ஸ்டெட் ஆஃப் வித் ஓவிங் டு. ஓவிங் டு எ சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் பயன்படுத்தும் போதெல்லாம் டியூ டுவை பயன்படுத்துகிறாங்க, அது தவறு. அடுத்து லைக் ப்ளஸ் நவுன் அண்ட் ஆஸ் ப்ளஸ் நவுன். லைக் ப்ளஸ் நவுனுக்கும் ஆஸ் ப்ளஸ் நவுனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஒர்க்டு லைக் எ ஸ்லேவ். அடுத்தது பாருங்கள், ஹீ ஒர்க்டு ஆஸ் எ ஸ்லேவ். ஹீ ஒர்க்டு லைக் எ ஸ்லேவ் அப்படின்னா என்ன அர்த்தம், வெரி ஹார்ட் இன்டீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஒரு அடிமை மாதிரி உழைத்தான், அடிமை மாதிரி உழைத்தான் அப்படிங்கிறது அர்த்தம். ஹீ ஒர்க்டு ஆஸ் எ ஸ்லேவ்னா அவன் அடிமையாக உழைத்தான் அப்படிங்கிறது அவனுடைய அர்த்தம். ஆக அடிமையாக உழைத்தான்ங்கிறதுக்கும் அடிமையை போல உழைத்தான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேயா, புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.